Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was real effective exchange rate. So இந்த டாபிக் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்குறப்ப இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. முன்னாடியே PYQல நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ எதனால நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து இந்த ரியர்னா என்ன, அதுக்கப்புறம் நியர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இண்டெக்ஸ் ஆஃப் த ரூபி touched the record of 198.14 in November, strengthening by the 4.5% during the calendar year, according to the latest Reserve Bank of India data. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ரேட், ஓகேவா, ஸோ இந்த RER அப்படிங்கிற ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து 108.14 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஓகேவா? So the rupee is hitting fresh lows against the US dollar each day. Okay, so நியூஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து US டாலரோட கம்பேர் பண்றப்ப நமக்கு வந்து டே பை டே வந்து நமக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது. ருப்பி வந்து ஃபால் டவுன் ஆகிட்டே வருது. ஓகே, 88 எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஹாஸ் ஸ்கேல்ட் அட் த ஆல் டைம் ஹை ஆன் ரியல் எஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 85 ருபீஸ்க்கு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு ஏரியாலையும் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அந்த பேஸ்டான கரன்சியோட போர்டன்ஸ் தான். US டாலர் இருக்கு, நம்மளுக்கு வந்து யூரோ வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் என், சைனீஸ் யுவான், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் டாலர் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் கண்ட்ரிஸ் கரன்சி இன் ரிலேஷன் டு அன் இண்டெக்ஸ் ஆர் பேஸ்கெட் ஆஃப் அதர் மேஜர் கரன்சிஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லி பாக்குறப்ப weighted average current of a country's local currency. Okay, so for example வந்து நம்ம இந்தியா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்தியா என்ன பண்றாங்கன்னா ருப்பி. ஸோ இந்தியா வந்து ருப்பி இருந்து இருக்கிற அப்படின்னா இந்தியாவோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் சொல்லி சில மேஜரான கண்ட்ரிஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இனிஷியலா வந்து 6 கரன்சி தான் நமக்கு வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ கரண்ட்லேயே வந்து 36 கரன்சியை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நமக்கு வந்து மெஷர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்றப்ப அந்த பர்டிகுலர் கரன்சிஸோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ஆவரேஜ் என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ருப்பியோட கம்பேர் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் பேஸ்கெட் ஆஃப் அதர் மேஜர் கரன்சிஸ். ஓகே, ஸோ அதர் மேஜர் கரன்சினா இப்போ கரண்ட்லி வந்து 36 நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இனிஷியலா 6 இருந்துச்சு, இப்போ வந்து 36 வந்து இருக்குது. த வெயிட்டட் ஆர் டிட்டர்மைன்ட் பை த கம்பேரிங் த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் கரன்சி அகேன்ஸ்ட் தட் ஆஃப் ஈச் கண்ட்ரிஸ் இன் த இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 36 கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட கரன்சி கூட என்ன பண்றாங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் அப்புறம் வந்து மேனேஜ் பண்ண கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் என்ன சொல்லி பாக்குறப்ப டோட்டல் இம்போர்ட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸோட அந்த கரன்சி வேல்யூ. ஓகே, ஸோ அதோட கரன்சி வேல்யூவும் மற்ற கண்ட்ரிஸோட அட் த சேம் டைம் இந்த ரிலேட்டிவ் ட்ரேட் பேலன்ஸ் அதோட கரன்சி வேல்யூ வந்து என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்ணி தான் இந்த ரேட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? So an increase in the nation's relative effective exchange rate is an indication that the exports are becoming more expensive and imports are becoming cheaper and reducing its trade competitiveness. Okay, so suppose இந்த ரியர் அப்படிங்கிற RER, ஓகே, ஸோ இந்த ரியர் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து பிகமிங் மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து இம்போர்ட் வந்து நமக்கு வந்து கம்மியா இருக்கு. இந்தியன் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கம்மி ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெடியூசிங் இட்ஸ் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இட் இஸ் an indicator of the international competitiveness of a nation's comparison with its trade partners. ஓகே, ஸோ ட்ரேட் பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸ் பாக்குறப்ப நம்ம மேஜரா என்ன பண்றோம்னா பிரான்ஸ், சைனா, USA அவங்க கூட தான் ட்ரேட் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அவங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து அந்த காம்படிஷன் வந்து காம்படிட்டிவ்னஸ். ஓகே, ஸோ அதை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டூலா தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ நேஷன்ஸ் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃபிளேஷன் இன் த ஹோம் கண்ட்ரி ஈக்குவல்ஸ் இட்ஸ் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ நார்மலா பாக்குறப்ப இந்த ரியர் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணுவாங்க.
ஸோ அதுதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து சொல்ல வராங்க. ஸோ த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் அன் அன்அட்ஜஸ்டட் வெயிட்டேஜ் average at which one country's currency is exchanged for a basket of multiple foreign currencies. ஓகேவா? ஸோ இது பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து அன்அட்ஜஸ்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து ரியல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் வந்து பண்ணிப்பாங்க. பட் அந்த இது என்ன பண்ணாங்கன்னா இந்த நியர் அப்படிங்கிறது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அன்அட்ஜஸ்டட் வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஒன் கண்ட்ரிஸ் கரன்சி அதுதான் என்ன சொல்றாங்கன்னா NEER. ஓகே, so an increase in the NER indicates appreciation of a local currency. Suppose இந்த NER ஓட ரேட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னா நம்ம லோக்கல் கரன்சி வந்து நமக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு, அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அகேன்ஸ்ட் த வெயிட்டட் பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இஸ் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ இந்த அப்ரிசியேஷன் வந்து NERல வந்து ஆகுறது வந்து ரொம்ப நல்லது. பட் அந்த ரியல் வந்து ஆகுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்கனாமி வந்து ரொம்ப ஒரு டிராபேக்கான ஒரு சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ கரன்சி பேஸ்கெட் ஆஃப் இந்தியாஸ் இண்டிசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இதை பேஸ் பண்ண என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே கால்குலேட் வந்து பண்றாங்க. எந்தெந்த கரன்சி சொல்லி பாக்குறப்ப இயர்லியரா. ஸோ ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப நியர் அண்ட் ரியர் இண்டிசஸ் இன்க்ளூட் இந்த 6 மேஜர் கண்ட்ரிஸ்: US டாலர், ஜாப்பனீஸ் யான், பிரிட்டிஷ் பவுண்ட், சைனீஸ் யுவான் அண்ட் சிங்கப்பூர் டாலர். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ இல்லைன்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணாங்க. பட் இது இப்போ என்ன பண்றாங்கன்னா the indices now encompasses broader basket of 36 countries reflecting India's diverse trade relations. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல 6ல இருந்து இப்போ 36 வந்து இன்க்ரீஸ் ஆகி அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த நியர் அண்ட் ரியர் எல்லாமே கால்குலேட் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எப்பன்னு பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப ரீசெண்டா தான் 2022ல வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? So with reference to the Indian economy, consider the following statement. An increase in the nominal effective exchange rate indicates the appreciation of rupee. ஓகேவா? ஸோ இந்த NER வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அப்ரிசியேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட்னா an increase in the real effective exchange rate indices and improvement in the trade competitiveness and the increasing trend in the domestic inflation relative to inflation in other countries likely to cause an increasing in the divergence between the NER and the RER. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுங்க, நானும் உங்களுக்கு வந்து பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மற்ற ட்ரேடிங் பார்ட்னர்ஸோட கரன்சி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கரன்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆவரேஜ் ரேட் வந்து கால்குலேட் பண்ணி இந்தியன் ருப்பியோட கம்பேர் பண்றதா நம்மளுக்கு வந்து அந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து ஒரு டிராபேக்கா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இப்போ நார்மலா பாக்குறப்ப அந்த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம்னா நார்மலா ஒரு கண்ட்ரி கூட நமக்கு வந்து கம்பேர் பண்றோம். ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து US டாலர் அண்ட் இந்தியா வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னா இப்போ US டாலரோட $1 வாங்குறதுக்கு நம்ம இந்தியன் கரன்சி வந்து எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் வந்து மல்டிபிள் கண்ட்ரிஸோட கரன்சியோட கம்பேர் பண்றது நமக்கு வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேவா? ஸோ அந்த NER அப்படிங்கிறது நமக்கு வந்து அதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது கூடுதலாக நமக்கு வந்து இந்தியன் எக்கனாமில இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh AS Academy. Thank you.